சொல்லுகிறது போல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும் என்று சொல்லியிருக்கிறபடி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாரும் உயர்த்துவோம். மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அவர் நமக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியமா இருக்கிறதை எண்ணி பார்த்து ஆண்டவரை சொல்லி உயர்த்துவோம். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட விட்டார். என்னை காக்கும் தேவன் ஒருபோதும் உறங்குவதில்லை. இஸ்ரவேலை காக்கிற எங்கள் தேவனே, இரவும் பகலும் எங்களை காத்து நடத்தி வந்ததை எண்ணி உம்மை உயர்த்தி பாடுகிறோம். என் காலை தள்ளாட ஒட்டா, என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் அப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் அப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எந்த தீங்கும் நம்மை நெருங்க விடாமல், அந்த தீங்கின் நடுவே நம்மை காப்பாற்றி நம்மை நிலைநிறுத்தியிருக்கிற ஆண்டவரை, நம்முடைய ஆத்துமாவை காக்கிற தேவனை, போக்கையும் வரத்தையும் காத்த ஆண்டவரை சொல்லி எல்லாரும் உயர்த்துவோம். தீங்கும் என்னை அணுகாமல், ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல், ஆத்துமாவை போக்கை வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கை வாரத்தையும் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன். சொல்லுங்க எல்லாரும், எனக்கொத்தாசை வரும் பர்வதம். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா.
நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை செய்கிறவராயிருக்கிறார். ஒத்தாசை செய்கிறவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் ஒத்தாசை இல்லாமல் போயிடும். அவங்களுடைய உதவி நமக்கு இல்லாமல் போய்விடும். ஆனால் நாம் ஆராதிக்கிற இயேசு அவர் நமக்கு எப்பொழுதுமே உதவி செய்கிறவராயிருக்கிறார். எனக்கு உதவி தேவைப்படும் போது நான் அங்கங்கே அலைஞ்சி போய் தெரிஞ்சா ஒன்றும் பிரயோஜனமே இருக்காது. ஆனால் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தாவே எனக்கு உதவி செய்கிறவர் நீர்தான் என்று கேட்கும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். எத்தனை பேருக்கு அப்படி செய்திருக்கிறார்? எனக்கு அப்படி செய்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீதுக்கு மாத்திரம்தான் செய்வார், நமக்கு செய்ய மாட்டார்ல. தாவீதின் தேவனும் என் தேவனும் ஒரே தேவன் தான். அவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். முழு நம்பிக்கையும் அவர் மேல் வைக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை சொல்லி நாம் மகிமைப்படுத்தி இன்னொரு அற்புதமான பாடலை 100க்கு 100 உண்மையை நம்புவேன் என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி பாடுவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளை 100க்கு 100 உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி ஆராதனை செய்து அவரை மகிமைப்படுத்துவோம். 100க்கு 100 உண்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உண்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க. உம்மைத்தான் உம்மைத்தான் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லு உம்மைத்தான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன், எண்ணி முடியாத நன்மைகளை செய்கிற ஆண்டவரை, இரட்டிப்பான நன்மைகளை தருகிற தேவனை சொல்லி மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். Thank you Jesus. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் செய்கிறவரே, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், செய்யுங்கப்பா. எல்லாரையும் உயர்த்துகிறவர் கர்த்தர். உலையான சேற்றில் இருந்தும் குப்பையில் இருந்தும் நம்ம
நம்மை தூக்கி எடுக்கிற தேவனை, உயர்த்தி வைக்கிற ஆண்டவரை சொல்லி உயர்த்துவோம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே ஆளுகை செய்யுங்கப்பா. சொல்லுவோம் உம்மைத்தான். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான். அற்புதங்கள் செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான், உம்மைத்தான். ஹல்லேலூயா. உம்மைத்தான். உம்மைத்தான். அற்புதங்கள் உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இயேசு அற்புதம் செய்கிறவர். எப்படி அற்புதம் செய்கிறாராம்? ஆராய்ந்து முடியாத, மனுஷன் நினைக்க கூட முடியாது அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிற ஒரே நல்ல தேவனை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப அற்புதமான வசனம் பாருங்க. இந்த வாரம் ஃபுல்லாக இந்த வசனம் தான் நீங்களாம் கேட்டிருப்பீங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்கிற ஆண்டவர். கர்த்தரை முழுமையாக எந்த மனுஷன் சார்ந்து இருக்கிறானோ அவன் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதம் நடக்கும். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ முழுமையாக சார்ந்து, எனக்கு வேற கதியே இல்லை, நீங்கள் தான் சாஷ்டாங்கமாக போய் அவரை சார்ந்து போன உடனே அற்புதம் நடந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும், அற்புதம் நடக்கிற, அற்புதம் செய்கிற இந்த தேவன் அண்டை முழுமையான நம்பிக்கை நாம் வைத்து விட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்லுவீங்க, 100க்கு 100 உம்மை நம்புவேன்? ஹல்லேலூயா. 100% அவரை நம்பலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரை நாம் வைத்திருக்கிறோம். சில வேளைகளிலே பயம் நம்ம என்ன செய்து விடுகிறது, அந்த நம்பிக்கை மாற்றி போட்டு விடுகிறது. மனுஷன் வாழ்க்கையில் பயம் வந்தால் அவங்க என்ன செஞ்சிடறாங்க, மற்றவங்க அங்கங்கே போய் ஏதாவது எனக்கு நடந்துருமான்னு அப்படியே போய் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறார்கள். இல்லை இல்லை, என் வாழ்க்கையில் பயம் வரும்போது நான் முதலாவது கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தர் என் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் எல்லாரும் உயர்த்த போகிறோம். இந்த 9 மணி ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறோம். உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவரை நாம் உயர்த்தி நாம் இன்னொரு பாடலை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். நம்பிக்கைக்குரிய ஆண்டவர், நம்பத்தக்க தெய்வம். எல்லாரும் சொல்லி அவரை உயர்த்த போகிறோம். சந்தோஷமாய் பாடி ஆர்ப்பரித்து உயர்த்துவோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனம் புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட அவர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனம் புத்திரன் அல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எச்சடா தெய்வமே,
சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ளவர், யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. தள்ளாடி நடக்கும் போது நம்மை தாங்கி பிடிக்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்தி, என் வாழ்க்கை பயணத்தில் எனக்கு முன்பதாக செல்லுகிற அற்புதமான ஆண்டவரை சொல்லி எல்லாரும் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமை மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை, எத்தனை பேர் உணர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீர்கள்? ஓ, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்தம் நான் முடிந்ததே, ரெகபோ தொடங்கினதே. எல்லா இயேசுக்கு சித்தம் நான் முழு நம்பிக்கையோடு சர்வ வல்லவரை உயர்த்துவோம். எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா என்னை பெருக செய்பவரே. அற்பமான ஆரம்பங்களை சம்பூரணமாய் மாற்றுகிற ஓ சம்பூர்ணமாகிய தேவனை நம்ம எல்லாரும் சேர்த்து உயர்த்துவோம். கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கப்படுகிற ஆண்டவரை உயர்த்துவோம். அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர். அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர். என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி எல்லாம் போஷித்தீ. எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கி. எல்லாரும் எழுப்பி நின்று சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை உயர்த்துவோம். தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா என்னை பெருக செய்கிறவரே, ஓ எல் ஷடாய், சர்வ வல்லமை, யெகோவா என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர், சத்தத்தை உயர்த்தி நம்பத்தக்கவர், நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர். பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனம் புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட மனம் மாறிட மனம் புத்திரன் அல்ல. நீ செய்வதை சொல்லுங்க, நீ செய்வதை, நீ செய்வதை, நீ செய்வதை தடுப்பவன். உயர்த்துவோம் எல் ஷடாய், தெய்வமே, யெகோவா என்னை பெருக செய்கிறவர். எல் ஷடாய் தெய்வமே, ஓ சர்வ வல்லவரே, ஓ யெகோவா சத்தத்தை உயர்த்தி எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா
பெருக செய்கிறவரே, நீங்க மாத்திரம் சொல்லுங்க. எல் ஷேடா, என்னை பெருக செய்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். பயம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. சர்வ வல்லவர் இந்த உலகத்தை இருக்கிறவர்களை காட்டிலும் என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் தைரியமா இதை சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவருடைய காருண்யத்தினாலே நாம் உயர்த்தப்படுகிறோம். அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்முடைய வாழ்க்கையில சில பயங்கள் நம்மை ஆளுகை செய்து விடுகிறதுனாலே அடுத்த வேளை என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் திகைத்து அநேகர் இந்த ஆராதனைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை எங்களை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்கள் வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து நாளை என்ன நடக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்ற குழப்பம் பயத்தோடு நீங்கள் இருந்தீர்களானால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த கர்த்தர் எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதை காட்டிலும் ஒரு மனிதனுக்கு என்ன தைரியம் வேண்டும்? உலகத்தையே உண்டாக்கின கர்த்தர் என் கூட இருக்கிறதுனாலே பயம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். பயம் என்னை ஒருபோதும் ஆளுகை செய்ய முடியாது. கர்த்தர் எப்படியும் எனக்காக ஒரு வழியை திறப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? எனக்காக கர்த்தர் வழி திறக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய முழு நம்பிக்கையும் அவர் மேல் நான் வைக்கும் போது என்னுடைய பயத்தை நீக்கி அவர் எனக்கு ஒரு புதிய வழியை காண்பிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில நம்புறீங்க? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் உம்மையே சார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மையே சார்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே. நீரே அற்புதம் செய்கிறவர், நீர் சொல்லும் நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நமக்கு வழிகாட்டுகிற தேவனை நாம் ஆராதித்து உயர்த்துவோம். Hallelujah. Father, we worship you, Jesus. Hallelujah. ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து எல்லாரும் ஆராதிப்போம். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசு. ஹல்லேலூயா. ஆராதனை இயேசுவுக்கே. அர்ப்பணிப்போடு சொல்லுவோம். சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால், ஓ நீ காட்டும் வழியில் உம் பாதம் ஒன்றே. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசு. சத்தத்தை உயர்த்தி இந்த தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை இயேசுவுக்கே. Oh, thank you, Jesus. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, கடல் மீது நடக்க செய்கிற ஆண்டவர், அற்புதம் செய்கிற ஆண்டவர், எனக்கு முன்னே செல்லுகிறதுனாலே எனக்கு கவலை தேவையில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகிறவர், சர்வ வல்லமையுள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறார். சர்வத்தை உண்டாக்கின தேவனை உயர்த்துவோம். ஓ கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய வார்த்தைகள் எந்த துணையா, ஏது
worship together. Hallelujah. ஆராதனை இயேசுவே. Jesus. நீ சொன்னால் போதும், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன். அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும், உம் பாதம் ஒன்றே என் ஓ பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பயமே இல்லையே. ஆராதனை. Oh, we worship you, Jesus. ஆராதனை இயேசுவே. Oh, ஆராதனை, ஆராதனை இயேசுவே. ஆராதனை இயேசுவே. ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லுவோம். நீ சொன்னால் உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன். ஓ நீ சொன்னால் போதும் செய்வேன். உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன். ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நீ சொன்னால் போதும், இன்னும் சத்தமாய். நீ சொன்னால் என் அன்பு இயேசுவே. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் என்னை நடத்துகிறவர் என் கூட இருக்கிறார். படகுல எல்லாரும் ஒத்துமையா போகிறார்கள். ஆனால் நடுவிலே புயல் வருகிறது. அந்த புயல் வந்த உடனே அவர்களுக்குள்ளே பயம் வந்து விடுகிறது. காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு இயேசுவின் மேல் நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருந்தார்கள். இயேசு என் கூட இருக்கிறார், எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை சீஷர்களுடைய வாழ்க்கையில் இல்லை. படகு அலைவுபட்டது. ஐயரே, நாங்கள் மாண்டு போவது உமக்கு தெரியவில்லையா என்று அங்கலாய்த்து கொண்டிருந்த போது இயேசுநாதர் மாத்திரம் அமைதியா இருந்தார். அவர் பயப்புள்ள, அவரும் மாம்சமா தான் இந்த உலகத்தில் வந்தார். ஏன் பயப்புள்ள தெரியுமா? அவர் பிதாவின் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்ததுனாலே பயப்படவில்லை. அவருக்கு தெரியும், கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், என்னுடைய பிதா என் வாழ்க்கையில் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு முன்பதாக சத்துரு என்ன நினைத்தாலும் என் வாழ்க்கையை ஒன்றும் செய்ய முடியாதுன்ற முழு நம்பிக்கை அவர் வைத்திருந்ததுனாலே அவர் தைரியத்தோடு இருந்தார். சீஷர்களுக்கும் அதை கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அலைகள், புயல்கள், காற்று வீசி கொண்டிருக்கலாம். அதனால் உங்களுக்கு பயம் ஏற்பட்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் படகிலே இயேசு இருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். தக்க சமயத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியத்தையும்
அதட்டுவார், அதை ஆளுகை செய்வார், அவர் உங்களுக்காக கொடியேற்றுவார், அவர் உங்களோட கூட இருக்கிறார் என்ற தைரியம் இந்த ஆராதனை வேளையிலே நம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலுமே அது வந்து விடட்டும். நாம் நினைக்கிறோம், எப்படி நாளை செல்ல போகிறோம், எப்படி இந்த உலகத்துக்குள் நான் போகும்போது இந்த உலகத்தை எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன், அதை எப்படி சந்திக்க போறேன்ற பல குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், பயப்படாதீர்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ என்று ஏசாயா சொல்லுகிறது போல அவரால் எல்லாம் கூடும். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தைரியத்தோடு நாம் தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில தைரியத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தையினாலே நாம் திருப்தி அடைந்து நாம் தைரியமாய் நாம் இந்த ஆராதனையில நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருங்கள்.